வெல்கம் டு குட்டி ஜப்பான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பருப்பு பாயாசம். வாங்க பருப்பு பாயாசம் செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். முதல் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஒரு இதமான சூட்டில் வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அது நல்ல இதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுங்க. பொன்னிறமாக வரந்தடிக்கும் வறுத்து எடுத்து அது ஒரு குக்கரில் மாற்றிடுங்க. நம்ம ஒரே ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருந்தோம். ஒரு கப்புக்கு இப்போ நம்ம 4 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம வீட்டில் ஆட்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. நான் ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இது ஒரு 3 விசில் வரந்தண்டிக்கும் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இது கூட நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. வெறும் பருப்பு தண்ணி அது மட்டும்தான். ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். இங்கே ஒரு பேனில் நல்லா நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுக்க போகிறோம். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கோங்க. பேன் நல்லா சூடானதுமே முந்திரி பருப்பு கொஞ்சம் முளை போட்டுக்கோங்க. ஒரு 10 இல்லை ஒரு 15 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அது நல்லா பொன்னிறமாக வரந்தண்டியும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து அதை தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் சேமியா ஒரு கப் அளவு போட்டு அது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா ஒன்றோட எல்லா சைடும் வேகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெல்லம் நம்ம பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்குருவோம். இதில் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். வெல்லம் கரையிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து அதை வெள்ளைப்பாகு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தால் வேக வச்சுருந்தோம்ல, அது நல்லா வெந்த உடனேயும் அதே குக்கரில் நம்ம சேமியாவை உள்ளே சேர்த்துக்கிறோம். சேமியா உள்ளே சேர்த்துட்டு ஏலக்காய் பவுடர் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரி பருப்பு வறுத்து எடுத்ததை அப்படியே நெய்யோடு சேர்த்து இந்த தாலில் ஊற்றிக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு அதுவும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி ஒரு கப் அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் நான் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மூளை சேர்த்துக்கோங்க. நமக்கு தேவையான அருமையான பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு.